சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மக்களின் தேவை சத்தியத்தை அறிகிற அறிவு. அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், நல்ல தேவ பிள்ளைகள், உண்மையாய் தேவனை ஆராதிக்கின்றவர்கள், தேவனுக்காக உழைக்கின்றவர்கள், தேவனுக்காக அர்ப்பணிப்போடு வாழுகிற நல்ல தேவ பிள்ளைகள், அவர்கள் வாழ்க்கையில் சில நேரம் விரும்பத்தகாத காரியங்கள் நடந்து விடுகிறது. அல்லது பல நாட்கள் ஆனாலும், பல மாதங்கள் ஆனாலும், பல வருஷங்கள் ஆனாலும் குறிப்பிட்ட பிரச்சனை மாறாத நிலைமையை நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாமே ஆண்டவர் தான் காரணம், எல்லாம் தேவ சித்தம்னு சொல்வது அது சரியல்ல. அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு பதில் ஓசியா 4:6, ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அறிவில்லாததுனால சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன அறிவு? ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை எப்படி அறிவது? யோவான் 17:17, நான் சொல்லி உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு, நம்முடைய மேன்மையான மகிமையான உயர்வுக்கு தேவையான சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்யும்போது தான் வாழ்க்கையில மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு வாரங்களாக கொஞ்சம் நேரம் மிக நீளமான செய்திகளை கொஞ்சம் நேரம் சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் ஃபோன் பண்ணி என்னோடு பேசி உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு வாழ்த்துதலை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கும் நாம் ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். சொல்லிட்டு சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். கவனியுங்கள், தாவீது இந்த தீர்மானத்தை எடுத்தவன் தாவீது. இந்த தாவீது யார் தெரியுமா? யூத பாரம்பரிய பின்னணி சொல்லுகிறது, பெத்த தகப்பன் ஈசாயினால் பிள்ளையாக வளர்க்கப்படாமல் அடிமையாக வளர்க்கப்பட்டவன். தாய் தந்தை பாசம் என்னவென்றே அறிந்திராதவன், சகோதரர் பாசம் என்னவென்று அறிந்திராதவன். அன்பு என்றால் அவனுக்கு என்னென்று தெரியாது. நல்ல ஆகாரத்தை, நல்ல வஸ்திரத்தை அவன் உடுத்தினதில்லை, புசித்ததில்லை. இந்த ஈசாய் எங்கெல்லாம் கொடிய மிருகம் இருக்குமோ அங்கெல்லாம் ஆடுகளை மேற்க அனுப்புவானாம். எப்படி ஆகிலும் இவன் சாக வேண்டும், இவன் சாக வேண்டும். என் பாத்திரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவில் அது நிறைவேறினாலும் நடைமுறை வாழ்க்கையிலே, தாவீதின் வாழ்க்கையிலே நிறைவேறினது. தாவீதின் தகப்பன் ஈசாய் ஸ்லோ பாய்சன் அவனுக்கு உணவில் கலந்து கொடுத்தானாம். இவன் சாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்தவன் தாவீது, தள்ளப்பட்டவன் தாவீது, ஒதுக்கப்பட்டவன் தாவீது, கேட்பாரற்றவன் தாவீது. 7 பிள்ளைகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாப்ல ஒர்க் பண்றாங்க. ஆனால் தாவீது ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டான். பாருங்கள், இப்படிப்பட்ட தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, அவன் எடுத்த நல்ல தீர்மானம், குட் டிசிஷன். என்ன தீர்மானம் தான் தெரியுமா? என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். என தாவீதுக்கு தெரியும், வாயின் வார்த்தையின் வல்லமை அவனுக்கு தெரியும். ஒரு சிங்கிள் வேர்டு, நான் பேசுகிற சரியில்லாத ஒரு வார்த்தை வாழ்க்கையை பாழாக்கிவிடும் என்று தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை தாவீது எடுத்து வாழ்க்கையில அபியாசப்படுத்தினான். அவன் சொல்லுகிறான்,
என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அதிகமாய் சங்கீத புத்தகத்தில் பார்ப்போமானால் அதிகமாக விசுவாச வார்த்தைகளை பேசுவதை பார்க்க முடியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஜீவனில் நாளளவும் நன்மை கிருபை என்னை தொடரும். கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார். கர்த்தருடைய கரம் என்னை உயர்த்தும், கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். நான் ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்கள், எக்கச்சக்கமான விசுவாச வார்த்தைகளை பேசுவான். பழைய ஏற்பாட்டு பவுல் என்று சங்கீதக்காரனாக தாவீது அழைக்கப்படுகிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை உயர்த்தின மனிதன். அந்த அளவுக்கு வாயின் வார்த்தையில் கவனமாக இருந்து அநேக விசுவாச வார்த்தைகளை பேசினவன் இந்த தாவீது. இன்னும் சொல்லப்போனா வாய் மீறாதபடிக்கு தீர்மானித்து சரியான வார்த்தைகளை பேசினவன் இந்த தாவீது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த தாவீதை, புறக்கணிக்கப்பட்ட தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாக வைத்தார். ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக உயர்த்தி அழகு பார்த்தார். தாழ்விலிருந்து அவனை, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் அவனை உயர்த்து வைத்து கனப்படுத்தி அழகு பார்த்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் எடுத்த நல்ல நல்ல தீர்மானங்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க உங்க வாயின் வார்த்தையில இவ்வளவு நாள் கவனமா இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நல்ல வேத வாசிக்கலாம், கடவுளுக்கு பயந்து வாழலாம், ஊழியத்துக்கு கொடுக்கலாம், உழைக்கலாம், எல்லாம் ஓகே. பட் உங்க வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கவனமாக இருந்தீர்களா? நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், கவனித்திருப்பீர்கள். நான் பேசுகிற வார்த்தைகள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமாக இருக்கிறது. சில மாதங்கள், சில வருஷங்கள், சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் எவைகளை வாயின் வார்த்தைகளால் விதைத்தோமோ அதை தான் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் பாஸ்டர்? எதிர்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்றைக்கும் இனிமேலும் நீங்கள் எப்படி பேச போகின்றீர்களோ, எதை விதைக்கப் போகின்றீர்களோ, வாயின் வார்த்தைகளால் எதை விதைக்கப் போகின்றீர்களோ அப்படித்தான் எதிர்காலம் அமைய போகிறது. எனக்கு தேவன் காரணம் அல்ல, அவர் எமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவைகளை சுதந்திரிப்பதற்கு நாம் சில காரியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதை குறித்து வாசிக்கும் போது அந்த தாவீது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்சலோம், நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், தன் பெத்த மகனாக அப்சலோம் அவன் ஒரு தேசத்தில் முக்கால்வாசி ஜனங்களை அவனோடு சேர்த்து கொண்டு தாவீதை கொலை செய்ய வருகிறான். ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாய் அரியணையில் அமர்ந்த தாவீது முதல் முறையாக அவன் அரியணை விட்டு இறங்கி வெறுங்காலோடு நடந்து முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு ஓடுகிறான், உயிருக்கு பயந்து. சீமேயி அவனை தூசிக்கிறான். அந்த தூசிக்கிற அந்த நேரத்தில், உயிருக்கு பயந்து ஓடுகிற அந்த நேரத்தில் கவனியுங்கள், தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். சங்கீதம் 3வது அதிகாரத்துடைய பேக்ரவுண்ட் இது. என்ன சொல்றான் தெரியுமா? அழுதுகிட்டே சொல்லுகிறான். கண்ணீர் வந்தாலும் வார்த்தையில் என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தாவே, தேவனிடத்தில் அவனுக்கு, அதாவது எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். தாவீதுடைய லைஃப் முடிஞ்சிச்சு, தாவீதுடைய சாப்டர் க்ளோஸ். உண்மைதான், ப்ராக்டிக்கலாக பார்த்தா இனி வாய்ப்பே சான்ஸே கிடையாது. அப்சலோம் கையில் கிடைச்ச சலடையாக்கிடுவான், வாய்ப்பே இல்லை. வயது சென்றவனா நான் தாவீது. அவன் சொல்றான், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் மிக முக்கியம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை. கேடகம் என்றால் அது தலை முதல் பாத வரை ஒரு யுத்த வீரனை மறைத்துக் கொள்ளக்கூடிய, இந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். நீரின் கேடகம், என் நீரின் பாதுகாப்பு, என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர், என்னை கொல்ல எவனால் முடியாது, மறுபடியும் நான் ராஜாவா உட்கார்ந்து அரசாட்சி செய்வேன் என்று விசுவாசித்து வாழ்வா சாவாங்கிற ஸ்டேஜில் பேசுகிறான். வாழ்வா சாவாங்கிற ஸ்டேஜில் இப்படி பேசுகிறான். நடந்தன தெரியுமா? அப்சலோமுடைய தலை கர்வாலி மரத்தின் கீழ் சிக்கி கொண்டது, தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு படை தளபதி வளையத்தை எறிந்து அப்சலோமை கொன்றுபட்டான். யுத்தம் நிறுத்தப்பட்டது. சில மணித்துளிகளில் வாழ்வா சாவா இருந்த தாவீது அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்தான். அன்பு தேவ ஜனமே,
பிரச்சனைகளை சந்திக்கும் போது, பாடுகளை சந்திக்கும் போது, நெருக்கங்களை சந்திக்கும் போது, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, கணவன் பிரச்சனை செய்யும் போது, பல்வேறு நேரங்களிலே நாம் வார்த்தையில் கவனமாக இருக்கிறோமா, இல்லை கோபத்தில் அள்ளி தட்டி விடுகிறோமா? அநேக தேவ பிள்ளைகள் கோபம் என்று வந்துவிட்டால், பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் கண்மூக்கு தெரியாமல் பேசுவதை பார்க்கிறோம். அவர்கள் அறிந்து பேசுகிறார்களோ அறியாமல் பேசுகிறார்களோ. ஆனால் கவனிங்கள், நீங்கள் சீரியஸாக பேசினாலும் சரி, அது விளையாட்டுக்கு பேசினாலும் சரி, கோபத்தில் பேசினாலும் சரி, அல்லது கவலையில் பேசினாலும் சரி, விதைச்சது தான். அதுக்குரிய அறுவடை தராமல் விடாது. அன்பு தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக, குடும்பம் பிளஸ்ஸிங்காக, பிள்ளைகள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் திருச்சபை ஆஸ்வதிக்கப்படணும்னா, ஹல்லேலூயா, கடந்த வாரம் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். விதை தேவனுடைய வசனம், விதையும் தேவனுடைய வசனம்தான். நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளும் விதைதான். அன்பு தேவஜனமே, நாவலும் வல்லமை இருக்கிறது, விதைக்கிற தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ரெண்டு ஒன்று சேர்ந்து பேசப்படும் போது அசாதாரணமான வல்லமை புறப்பட ஆரம்பித்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் உங்களை நிதானித்து பாருங்கள். உங்கள் வாயின் வார்த்தையில் கவனமாக இருக்கிறீங்களா? மற்ற நாள் நல்லா தான் இருக்கிறீங்க. பிரச்சனை என்று ஒன்று வரும் பொழுது, கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது, வேதனை என்று ஒன்று வரும் பொழுது, யாராவது இல்லாத பொல்லாத சொல்லும்போது என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? அன்பு தேவஜனமே, பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர்கள் தங்கள் வார்த்தைகளாகிய அம்பை நான் ஏற்றினார்கள். வார்த்தைகளாகிய அம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வில்லில் வச்சு இழுத்து விடக்கூடிய அம்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு வீரன் வில்லில் அம்பை வைத்து குறி பார்ப்பதற்கு முன்பதாக கவனமாய் குறிப்பார்க்க வேண்டும். தவறாய் குறிப்பார்த்து இழுத்து விட்டுட்டு ஐயோ லெஃப்டில் போன போகாது. அது எங்கே குறிப்பார்த்து பேசப்பட்டதோ அனுப்பப்பட்டதோ அதை கொல்லாமல் விடாது, அதை பாதிப்பை உண்டாக்காமல் விடாது. வார்த்தைகள் அம்புக்கோப்பானது. வார்த்தைகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. வார்த்தைகள் இல்லாத ஒன்றை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆகவே வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணுங்கள். வாயின் வார்த்தைகளை கவனமாயிருங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புனா என்னது? விடுதலை, உயர்வு, மேன்மை, ஜெயம், நன்மை வர வேண்டுமானால் அது வாயினால் பேசப்பட வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையை பேச அர்ப்பணியுங்கள். விசுவாச வார்த்தைகளை பேச அர்ப்பணியுங்கள். நலமானதை பேசுங்கள், பரிசுத்தமானதை பேசுங்கள், நேர்மையானதை பேசுங்கள், சிறந்ததை பேசுங்கள். விதைத்த விதை நிச்சயமாக உங்களுக்கு அறுவடை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வார்த்தையில் கவனமாக இருக்க, வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அனுகிரக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.